guys, assalamu alaikum. Welcome back to Good Things channel. டூர் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 days ட்ரிப் பிளான் பண்ணியிருந்தோம். எங்கே அப்படின்னா மூணார், ஆலப்பி போட் ஹவுஸ், அதுக்கப்புறம் வந்து ஒண்டர்லா போகலாம் 3வது நாள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஸோ முதல் நாளே பார்த்தீங்கன்னா லக்கேஜ் எல்லாமே பேக் பண்ணி வச்சாச்சு. பேக் பண்ணுறதுலாம் நான் வீடியோ எதுவும் எடுக்கலை. வேன் வந்துட்டு நைட்டு வந்து 9 o'clock சொல்லியிருந்தோம். பட் வந்தது என்னமோ 11 o'clock தான். சரின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிட்டு ஒரு 5 o'clock வந்து கீழே போய் ரீச் ஆகிட்டோம். மூணாருக்கு வந்து மேலே மலை ஏறாமல் ஹில்ஸ் ஒழுங்காக தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா வியூ நல்லாயிருக்கும். ஸோ வந்து கீழே நிப்பாட்டிட்டாங்க பெட்ரோல் பங்க்லேயே. ஸோ அங்கே டீலாம் குடிச்சிட்டு மறுநாள் காலையில் 6 மணி போல் தான் ஹில்ஸ் ஏற ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ வந்து பார்க்கும்போது வியூ சூப்பராக இருந்துச்சு. இந்த வியூ பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து கீழே வந்து 1 மணி நேரம் ஆஃப் பண்ணி போட்டிருந்தாங்க வேனை. ஸோ வந்து நாங்கள் வந்து ஒரு 16 members போயிருந்தோம். ஸோ நாங்கள் போய் ரீச் ஆகிறதுக்கு எப்படியும் 10 o'clock ஆகிடுச்சி. 10 o'clock ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து நம்ம சுற்றி பார்த்தா கொஞ்சம் நல்லாயிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்டிங்கே வந்து ரூமுக்கு தான் போனோம். ரூம் எங்கே நல்ல ரூம் வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் பார்க்க தான் ஃபஸ்ட்டு நாங்கள் போனோமே. போன அன்னைக்கு நம்ம ஊர்லலாம் சரியான மழை. ஆனால் வந்து மூணாரில் வந்து மழை இல்லை. நாங்கள் கிளைமேட் சில்லுன்னு இருந்துச்சு காலையில் அப்படிங்கிறனால இன்னுமே ரொம்ப சில்லுன்னு இருந்துச்சு. ஸோ வந்து போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா அருவி கொட்டுற மாதிரி அந்த மாதிரி நிறைய பிளேஸ் இருந்துச்சு. ஸோ வந்து அங்கேயே நின்று பார்த்துட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த போகிற வழியிலே நிறைய வந்து சுற்றி பார்க்கறதுக்கு இடம் இருந்துச்சு. ஸோ கொஞ்சம் நைட்டு ஃபுல்லாக வந்து வேனில் உட்காந்துட்டே ட்ராவல் பண்ணனால ரொம்ப டயர்டாக இருந்துச்சுங்கிறனால கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போகிற வழியில் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து டீ ஸோ அந்த மாதிரி எதுவும் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த வியூவையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிளம்புனோம். வந்து 2 ரூம் தனித்தனியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டோம். ஒரே ரூம், பட் அதில் வந்து செப்பரேட்டாக 2 ரூம் தனித்தனியாக இருக்கும். ரெண்டுத்துலேயுமே அட்டாச்சாக வந்து பாத்ரூம் இருந்துச்சு. இது வந்துட்டு 7K இந்த ரூமோட ரெண்ட் வந்து ஒரு நாளைக்கு. வந்து நாங்கள் வந்து ஒரு 10 o'clock போல் ரூமுக்கு வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு குளிக்கிறவங்கலாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து வெளியில் சுற்றி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ரிட்டர்ன் வரும்போது பார்த்திங்கன்னா டைம் வந்து ஒரு 8 o'clockலாம் இருக்கும். வந்துட்டோம் கொஞ்சம் சீக்கிரமாகவே. ஸோ வந்து பின்னாடி பார்த்தீங்கன்னா பால்கனி எல்லாமே இருந்துச்சு. அந்த ரூம்லேருந்து வந்தால் உங்களுக்கு சரியாக இருக்கும். உள்ள என்ட்ரன்ஸ்லேயுமே குட்டி ஸ்பேஸ் இருந்துச்சு, ஒரு 3 பேர் படுத்துக்கிற மாதிரி. ஆனால் ரூம் இருக்கனால நாங்கள் வந்து ரூம்லேயே வந்து படுத்துட்டோம். ஸோ சுற்றிலுமே வந்து எல்லாமே ரெண்ட்டுக்கு வந்து ஒரு நாள் வந்து எல்லாமே வந்து ரூம்ஸ் தான். ஏசி ரூமு, நான் ஏசி ரூமு எல்லாமே அந்த இடம் நாங்கள் இருந்த இடமே சுற்றிலும் வந்து ரூம்ஸாகவே தான் இருந்துச்சு. ஸ்டார்டிங் வந்து போனது என்னென்னா ஃப்ளவர் பார்க்குக்கு தான் போகணும். ஃப்ளவர் பார்க் வந்து ரொம்ப வந்து ஒரு ஆளுக்கு வந்து 50 rupees வந்து ஃபுல்லுமே ஒரு சின்ன இடம் தான் இருந்துச்சு. சின்ன இடத்துல வந்து ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அந்தளவு வந்து நல்லாவுமே இல்லை. சரின்னு சொல்லிட்டு வெளியில நின்று பார்த்துட்டு கிளம்பிட்டோம். ஸோ வந்து உள்ளே வந்து 50 rupees கொடுத்து போகணும். எல்லாருமே உள்ளே போகிறதா இருந்தால் வந்து அங்கே ஒர்த்துமே இல்லை. கொஞ்சமாக தான் இருந்துச்சு ஃப்ளார்ஸுமே. ஸோ வந்து பார்க்கல. அதுக்கப்புறம் போன பிளேஸ் தான் வந்து எலிஃபண்ட் பார்க்கு. அங்கே வந்துட்டு போனோம் அப்படின்னா வந்து 2-3 எலிஃபண்ட் தான் பார்த்தோம் நாங்கள் போனப்போ. எலிஃபண்ட்டுக்கு வந்து ஒரு 10 minutes வந்து வச்சு மேலே ஏறி சுற்றுவாங்களாம். அதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 700 rupees வந்து கேட்டாங்க. அதுவும் இல்லாமல் நிறைய பேர் வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க, கீழே எல்லோரும் வெயிட்டிங்கில் நிற்கிறாங்க அப்படிங்கிறனால நம்ம இப்போ வந்து நாமளும் போகணும் அப்படின்னா வந்து 2 hours வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 2 hours இதிலே வெயிட் பண்ணால் மற்ற இடம்லாம் எப்போ சுற்றி பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து சும்மா பார்த்ததோடு கிளம்பிட்டோம். கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தோம். அது வந்து எலிஃபண்ட்டுக்கு வந்து ஃபீட்லாம் பண்ணலாமா. ஸோ வந்து பார்த்துட்டு இருந்தோம். ஸோ 2 hours வெயிட் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால மதியானம் லஞ்ச் வந்து சாப்பிட்றதுக்கு வந்துட்டோம். வந்து எல்லாருக்கும் வேறு பசி வேறு வந்துருச்சு. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நேஷ்னல் பார்க் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம். அங்கே போனால் வந்துட்டு மேலே வந்து நிறைய வந்து ஆடுகள் அப்படிலாம் இருக்குமா. ஸோ வந்து மேலே வந்து இதுக்கு வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 rupees. உள்ளே வந்து போனால் போயிட்டே இருக்கும்.
போயிட்டே இருந்தால் ஒரு கவர்மெண்ட் பஸ் மாதிரி இருக்குது. அதில் ஒரு 5 பஸ்ஸு இருக்கும். ஸோ வந்து உள்ளே வந்து நம்மளை கூட்டிகிட்டு மறுபடியும் போய் ரிட்டன் அங்கே போய் விட்டுட்டு அந்த மாதிரி பஸ் வந்து 4-5 இருந்துச்சு. ஸோ வந்து நம்ம ஏறும்போது இந்த பஸ்ஸில் தான் ஏறினேன். இதே பஸ் தான் வந்து 5 பஸ் இப்படியே தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து சீட்டில் உட்காந்துக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த வியூஸ்லாம் பார்க்கும்போது இந்த பஸ்ஸில் உட்காந்துட்டு அந்த வியூவெல்லாம் பார்க்குறப்பே சூப்பராக இருந்துச்சு. 200க்கு வந்து ஒர்த்துன்னு தான் சொல்லலாம். அதில் வந்து போகிற வழி வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது. வளைஞ்சி ரொம்ப வளைஞ்சி போகுது. ஸோ அதை பார்க்கவே நம்மளுக்கு வந்து சூப்பராக இருந்துச்சு. ஸோ வந்து இதான் அதோட வியூவு. நம்ம வந்து இதில் உட்காந்து பார்த்தோம் அப்படின்னா மலை ஏறுறது அழகாக தெரியும். எங்களை வந்து கொஞ்சம் தூரம் சென்று வந்து பஸ் வந்து இறக்கி விட்டுட்டாங்க. மேலே வந்து நம்ம இன்னும் போகணும், போய் பார்க்கலாம் அப்படின்னா ஆடெல்லாம் நிறைய ஆடுகள் இருக்குமா. ஸோ வந்து நம்ம ஊர்லேயே நிறைய ஆடுங்க இருக்குது. ஸோ வந்து நான் போய் பார்க்கவே இல்லை எதையுமே. அந்த வியூவே நல்லா இருந்துச்சு. ஸோ வந்து அதெல்லாம் பார்த்துட்டு திருப்பி கொண்டு வந்து விட்டுட்டாங்க பஸ்ஸிலையே. ஸோ இந்த 3 இடத்த தான் பார்த்தோம். இதுலேயே உங்களுக்கு ட்ராவல்கே பாதி டைம் போயிடுச்சு. ஸோ வந்து மொதல் நாள் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபிகேஷனே இல்லை, ஒழுங்காக எதுவுமே பார்க்கல அப்படிங்கிறது. ஸோ வந்து மறுபடியும் ரூமுக்கு வந்துட்டோம். வந்துட்டு டின்னர்லாம் சாப்பிட்டுட்டு மறுநாள் தூங்கி எழுந்திரிச்சு லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணி கிளம்பிட்டோம். ஸோ மறு இடத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஆலப்பி போய் போட் ஹவுஸில் போயிட்டு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானு. ஸோ வந்து காலையில் வந்து டிஃபன்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். கிளம்பிட்டு இருக்கும்போது வந்து ஜிப்லைன் ஒன்று இருந்துச்சு போகிற வழியில். இது ஆலப்பி போட் ஹவுஸ்க்கு போயிட்டு இருக்கும்போது இந்த ஜிப்லைனை பார்த்துட்டு அப்படியே நின்றுச்சு வண்டி. இதில் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆசையாக இருந்துச்சு எல்லாத்துக்குமே. ஸோ அதுலேயுமே போயிட்டு அதிலே உங்களுக்கு வந்து டைம் ஆகிடுச்சு. ஒரு 12 o'clock தான் திருப்பி மறுபடியும் வேன் ஏறி மறுபடியும் இந்த போட் ஹவுஸ்க்கு வந்து ரீச் ஆகிட்டோம். ஸோ வந்து எங்கள் போட் எது அப்படின்னு தெரில. நாங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணது வந்து ஃபோனில் தான் கன்ஃபார்ம் பண்ணோம். இங்கே போய் ரீச் ஆனது வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து எப்படியே 4 o'clock இருக்கும். 4 o'clock வந்துட்டு தான் சாப்பாடு தான் அதுக்கப்புறம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறம் தான் வந்து ஃபிஷ் ஃப்ரைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. சாப்பாடெல்லாம் ஃப்ரீ. பட் ஆனால் ஒரு நாள் ஸ்டேக்கு வந்து இதில் வந்து 20,000 வந்து இந்த போட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும். ஸோ வந்து போட்டுமே வந்து நல்லா இருந்துச்சு. எல்லாம் 2 ரூமு. ஸோ வந்து 2 ரூம் இருக்கிற மாதிரி தான் பார்த்தோம். ஸோ வந்து 2 ஃபேமிலி இருக்கனால எங்களுக்கு ப்ளஸ் எங்கள் மாமா ஃபேமிலிக்கு ஒரு தனியாக. ஸோ வந்து தனித்தனியாக அட்டாச் பாத்ரூம் இருந்துச்சு. ஸோ வந்து இது வந்து ஹாலில் டிவி ஏசி, ஹாலில் வந்து ஏசியுமே இருக்கும். 2 ரூம்லேயுமே தனித்தனியாக ஏசியுமே இருந்துச்சு. கிச்சனில் வந்து அங்கே இருக்கவங்க வேலை பார்க்குறவங்க வந்து தங்கிக்கிட்டு அங்கேயே தூங்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாத்தையும் நாங்கள் வந்து பார்த்துட்டு இருந்தோம். போனோன்னா போட்டை வந்து சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ வெளியில் போனதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்கு சிங்க் இருக்குது. சிங்க்குக்கு பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்குது. அதில் தான் நாங்கள் தங்கியிருந்தோம். 2வது ரூமில் தான் வந்து நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து இடம் பத்தலை அப்படின்னா வந்து ஹாலில் வந்து நிறைய பேர் படுத்திருந்தாங்க. ஸோ வந்து எங்கே கிடைக்குதோ இடம் படுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படுத்தாச்சு. ஸோ வந்து நம்ம வந்து ரீச் ஆனதே 4 o'clock. சாப்பிடாம தான் வந்தோம். இங்கே சாப்பாடு ரெடி ஆகிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்ததுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை எல்லாமே செஞ்சு வச்சுருந்தாங்க. ஸோ வந்து சாப்பிட்டுட்டு எப்படியும் 5 o'clock ஆகிடுச்சு. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக போட் வந்து 4 hours தான் வந்து போட் வந்து மூவ் ஆகும். ஸோ வந்து 4 hours மூவ் ஆகும்போது நல்லா இருந்துச்சு பார்க்கவும். நிறைய போட் இருக்குது. அங்கேயே பக்கத்துலேயே வந்து 3 ரூம் இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய இருக்குது. மேலே மாடி இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் போட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. ஸோ வந்து பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து வண்டியும் ஸ்டாப் ஆகிடுச்சு. கார்னரில் போய் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க. ஸோ நாங்கள் சாப்பிட்டு முடிக்கவே 5 o'clock ஆகிடுச்சு. ஸோ வந்து டீ வந்து எப்போ குடித்தோம் அப்படின்னா கரெக்டாக ஒரு 7:30 போல் தான் டீ வந்து ரெடி பண்ணி கொடுத்தாங்க. டீ வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து அந்த பஜ்ஜி கொடுத்தாங்க. ஆளுக்கு 1 அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ராவாக 2 வைப்பாங்க. வந்து என்னோடய பேபிக்கு வந்து பால் வந்து கேட்டிருந்தேன். சுகர் இல்லாமல் தான் நான் கொடுப்பேன். ஸோ சுகர் இல்லாமல் தனியாக கொடுத்துட்டாங்க. யார் யார் காஃபி வேணுமோ தனித்தனியாக போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ வந்து பக்கத்தில் கடையுமே இருந்துச்சு. அங்கே போய் ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிக்கிட்டோம். போட்டு ஸ்டாப் ஆகிருந்தானே இருந்துச்சு. பக்கத்தில் வீடு மாதிரி இருக்குது. வீடுக்கிட்ட வந்து
ஸ்நாக்ஸு கடை மாதிரி இருக்குது, ஸ்நாக்ஸையும் வாங்கி சாப்பிட்டோம். ஸோ டின்னர் பார்த்திங்கன்னா சப்பாத்தி தான் கொடுத்துருந்தாங்க, சப்பாத்தி சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு அது வந்து 10 o'clock வந்து கொடுத்தாங்க. காலையில் டிஃபன் வந்து இதுதான் இட்லி தான் கிச்சனில் செஞ்சிட்டு இருந்தாங்க. அது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பணும் அப்படிங்கிறதுனால 8 o'clockலாம் வந்து டிஃபன் ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேருந்து கிளம்பி ஒண்டர்லா போயிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லி தான் பிளானு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒண்டர்லாலே டைம் போயிடுச்சு. ஸோ வந்து ரொம்ப வந்து வீடியோ இதெல்லாம் எடுக்கவே இல்லை ஒண்டர்லாவில். நான் ஃபோனே எடுத்துகிட்டு போகல, ஃபோன் எடுத்துகிட்டு போனவங்க ரிலேட்டிவ்ஸில் வந்து வாங்கி அதில் வந்து ஷூட் பண்ணி நான் வந்து இது பண்ணிட்டு இருந்தேன். அங்கே போகிறதுக்கு டைமே இல்லை. நாங்கள் போய் ரீச் ஆனது எப்படியும் அங்கே வந்து 12 o'clock. அதுக்கப்புறம் வந்து பார்த்து இந்த மாதிரி விளாண்டு போய் இந்த க்யூவில் நிற்கிறதுக்கே டைம் ஓடிடுது. வந்து நாங்கள் நிறைய ரொம்பவும் விளாடல. வந்து டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு வந்து 1800 சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து 1400. ரொம்ப வந்து காசுமே கூட. உங்களுக்கு நிறைய பேர் இருந்தனால சீசன் டைம் அப்படிங்கிறனால விளாடவும் முடியலை, பாதி இடத்த பார்க்கவும் இல்லை நாங்கள். ஸோ வந்து போனதுமே ரொம்ப லேட்டு. 1 o'clock போய் இறங்கி 6 o'clockலாம் வெளியில் வந்துட்டோம். ஸோ அப்படியே ஊருக்கும் கிளம்பியாச்சு. நம்ம சேனல் எப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.